ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம மதுரை மகா சமையலில் பிரெட் ஆம்லேட் எப்படி போடலான்றதை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 2 முட்டை மட்டும் உடச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 முட்டையை உடச்சி விட்டுக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு விஸ்கை வச்சு நல்லாவே பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நோரா பொங்குற அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கணும். இப்போது தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயமாக எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய், இது 2யுமே ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். கூடவே மிளகுத்தூள் கொஞ்சமாக தேவைக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே நல்லாவே பீட் பண்ணிட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போது இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் மஞ்சள் தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆம்லேட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெட்டை ரெடி பண்ணிடலாம். ப்ரெட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு தோசைக்கல்லில் ப்ரெட்டை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், 2 பக்கமே இதை ஹீட் பண்ணி எடுக்கணும். ரொம்ப கருகிடக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. 2 ப்ரெட்டாக கூட போட்டு எடுத்துக்கலாம். அது உங்களோட இஷ்டம்தான். நமக்கு இதில் ரெண்டு ஆம்லேட் தான் போட முடியும். 2 பிரெட் ஆம்லேட் தான் போட முடியும். அதனால் 2 ஸ்லைஸே போதும். இதே இது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் 4 முட்டை ஊற்றி கூட நீங்கள் பண்ணலாம். இதே மாதிரி திருப்பி எடுத்து போட்டுக்கோங்க. நல்லாவே 2 பக்கமுமே ஹீட் ஆகிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஹீட் ஆகணும். இப்போது இந்த அளவுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறமா பாருங்கள், 2 பக்கமே இந்த மாதிரி ஹீட் ஆகணும். இப்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பிரெட் ஆம்லேட்டுக்கு தேவையான பிரெட் ஆம்லேட்டுக்குள்ளே இதை ஊற்றிக்கோங்க. தோசைக்கல்லில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டும் நீங்கள் பண்ணலாம், எண்ணெய் விடாமல் பண்ணலாம். சரிங்களா? எண்ணெய் விடுறதை லாஸ்ட்டாகவும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரிய சைஸாக ஆம்லேட்டாக எடுத்துக்கோங்க. பெரிய சைஸில் விட்டதுக்கப்புறமா இப்போ இதை சுற்றி நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. முன்னாடியே விட்டுட்டு கூட பண்ணலாம். இப்போது இந்த மாதிரி ப்ரெட்டை 2 பக்கமுமே டிப் பண்ணிக்கோங்க. லைட்டாக தான் பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே டர்ன் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. இதை அப்படியே டர்ன் பண்ணிக்கோங்க. லைட்டாக தான் டர்ன் பண்ணி விடுவேன். 2 செகண்ட்லேயே அதை திரும்பவும் எடுத்துடுவேன். இப்போ எடுத்ததுக்கப்புறமா இது 4 பக்கமுமே மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. 4 பக்கமுமே மடித்து விட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா, பின்னாடி பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுருங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சுருங்க. வெந்ததுக்கப்புறமா இது 4 ஸ்லைஸாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிட்டேல உங்களுக்கு பிரெட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா இதை நான் டொமேட்டோ கெச்சப்போட வச்சு நான் வச்சுருக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.